வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா என்னடா நல்லா போயிட்டு இருந்துச்சு, எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்செயலாளர் பதவிக்கு எந்த ஆபத்தும் வரலையேன்ற மாதிரி நினச்சிக்கும் போது தான் என்ன டெல்லி இவ்வளோ நல்லவங்களாயிட்டாங்களே, எந்த இதுவுமே நெருக்கடி கொடுக்காமலே இருக்காமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே ஒரு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா சசிகலா சின்னம்மா இறங்கிட்டாங்க களத்தில். ஸோ எடுத்தோடனே எந்த பேச்சை பேசுகிறாங்க பார்த்தீங்களா, திமுகவை அட்டாக் பண்ணி பேசுகிற மாதிரி தான் தோணும். திமுகவை பார்த்திங்கன்னா அரசு சரியில்லைன்னு சொல்லி தான் தோணும். ஆனால் நல்லா ஒத்து கவனிச்சா தெரியும், கொடநாடை கையில் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் சசிகலா அந்த கொடநாடு விஷயத்தை தான் எடுத்திருக்காங்க. கொடநாடு விஷயத்தில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஆவணங்கள் திருடப்பட்டுக்கு, எப்படி அது என்னென்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரகசியமாக கசி விட்டதே பார்த்திங்கன்னா டெல்லி தான் சொல்கிறாங்க. ஸோ டெல்லி தயவோட பார்த்திங்கன்னா அங்கே என்ன நடந்துட்டுருக்கந்த ஓரளவுக்கு புரிஞ்சுட்டாங்க. ஸோ டீலிங்கில் பார்த்திங்கன்னா திமுகவோட எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அதனால அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா புறக்கணிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட திமுகவோட எடுப்பாக எடப்பாடி இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லாமலே நம்ம சின்னமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்தவர் திடீர்னு என்ன அமைதியாக இருக்கார், அப்படியே சின்னமாக கூட ட்ராவல் பண்ணி அப்படியே போயிடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார் அவருமே. ஏன்னா அவருமே ஏகப்பட்ட வழக்கை போட்டு பார்த்திங்கன்னா காஞ்சி போய் கிடக்கிறாரு. ஸோ என்ன தான் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா வழக்கில் தோற்றுருந்தாலுமே அவர் மிகப்பெரிய லெவலில் தென் மாவட்டங்களில் செல்வாக்கான பார்த்தேன். அதனால ராமநாதபுரத்தில் ஓரளவுக்கு கணிசமாக வாக்கு பெற முடிஞ்சிச்சு. எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஓபிஎஸ் தன்னை முன்னிலைப்படுத்திக்கல, அதாவது நான்தான் பெரியாள்னு சொல்லிக்கல. ஓபிஎஸ் யதார்த்தமாக பார்த்திங்கன்னா நம்ம தொண்டர்கள் நம்ம பின்னாடி தான் இருப்பான்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தார். ஆனால் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் எடப்பாடி பழனிசாமி பண்ணதை மறக்கவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி மறந்தாலும் ஓபிஎஸ் மறக்கக்கூடாது. மறந்தாலும் தொண்டர்கள் நாங்கள் மறக்க மாட்டோம்ல அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா தொண்டர்கள் இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இணைக்காததுக்கு முக்கியமான காரணம், ஓபிஎஸ் திருப்பி உள்ளே வந்தார்னா கட்சியை கைப்பற்றுவான்னு சொல்கிற ஒரு விஷயம். டிடி தினகரனை கூட்டணிக்குள்ளே சேர்க்க மாட்டான்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக 2021 சட்டமன்ற தேதியில் பாஜகட்டே சொன்னது. ஏன்னா ஓபிஎஸை விட டிடி தினகரன் உள்ளே வந்தார்னா மொத்த கட்சியே கலைச்சி விட்டு போயிடுவார். அதிமுகவில் இருக்க உறுப்பினர்லாம் அமமுக இணைச்சி அதிமுக காலி பண்ணிடுவோன்ற பயம். என்ன தான் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பியாக பழகியிருந்தாலுமே அதிமுக ஒரு விஷயத்தில் காப்பாற்றணும், அதிமுக முன்னேறணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினச்சிருந்தா கண்டிப்பாக அமமுக இணைச்சிருப்பார். அமமுக இணைச்சிருந்தாலும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கணிசமாக 20 இடங்கள் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 20 இடங்கள் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லாக எதிர்க்கட்சியாக இருக்கலாம். ஸோ அப்படி எதிர்க்கட்சியாக இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி தந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதிர்க்கட்சியாக பவர்ஃபுல்லாக இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு 40க்கு 40 இடங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சசிகலா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆபத்து. சசிகலா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் டெல்லியோட ஆதரவோடு இறங்குறாங்க. தனியாக இறங்கியிருந்தால் காலியாக இருப்பாங்க. அதனால தான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தாங்க. இப்போ டெல்லி பச்சை கொடி காமிச்சிட்டாங்களா, உள்ளே இறங்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணுறது உறுதி ஆயிடுச்சு. செங்கோட்டையன் வேலுமணி போன்ற சீனியர்களை தன் வசம் படுத்துறதுக்கு தன்னோட ஆதரவுக்காண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. சீனியர் கூட முன்னாள் அமைச்சர் கூட பேசிகிட்டு தான் இருக்கேன், குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா பேர் விட்டு தான் சொல்லலை, மித்தபடி பார்த்திங்கன்னா பேசிகிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இன்னும் ஆதரவு மட்டும்தான் செங்கோட்டையின் வேலுமணி தரல, மித்தபடி எல்லா பேச்சுவார்த்தையும் முடிஞ்சதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.